பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தமிழகத்தை உலுக்கிய வழக்கில் தரமான தீர்ப்பு. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு. கல்லூரி மாணவிகள் திருமணமான பெண்கள்னு 9 பேர் கொண்ட கொடூர கும்பல் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின சம்பவத்துக்கு 6 ஆண்டுகள் தொடர் விசாரணையில பல சாட்சிகள் மற்றும் பல்வேறு விசாரணைகளை சந்திச்ச நிலையில இப்போ குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள்னு நிரூபணமானது மட்டுமில்லாம 9 பேருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 6 ஆண்டுகள் தொடர் விசாரணையில இருந்ததுக்கு பலனளிக்கிற விதமா இந்த தீர்ப்பு இருக்கிறதாவும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முறையான தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறதாவும் பல்வேறு தரப்புகளில் இருந்து வரவேற்புகளையும் பெற்று வருது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 6 ஆண்டுகால விசாரணையில் என்ன நடந்தது? விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றம் 9 பேரும் குற்றவாளிகள் தான். நீதிபதியின் உத்தரவு. 9 குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி 12 நாட்களுக்கு முன்னாடி கார்ல பயணிக்கும் போது 4 பேர் தன்னை பாலியல் தொந்தரவு செஞ்சதா பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துல 19 வயதான ஒரு கல்லூரி மாணவி கொடுத்த புகார காவல்துறையினர் விசாரிச்சப்பதான் மொத்த தமிழ்நாடும் அதிர்ந்து போற மாதிரியான உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த கொடூர கும்பல் கடந்த 2016ல இருந்து மாணவிகள் மற்றும் திருமணமான பெண்களை குறிவச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு வந்து இருக்காங்கன்னும், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கும் போது அதை வீடியோவா பதிவு செஞ்சு அது மூலமா மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்கன்னும் அந்த கும்பல் கிட்ட இருந்து கைப்பற்றின மொபைல், லேப்டாப்புகள்ல காவல்துறை கண்டறிஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினதை அடுத்து 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த வழக்கை சிபிஐக்கு அதிகாரப்பூர்வமா அப்போதைய அதிமுக அரசு வழங்குச்சு. சிபிஐ விசாரணை மேற்கொண்டதுல 2019ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்துல சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, ஹரானிமஸ் பால், அருளானந்தம் மற்றும் அருண்குமார்னு மொத்தம் 9 பேர் மேல குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க. இதுல அருளானந்தம் அதிமுகவோட பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் பதவியில இருந்தவர். இவங்க கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே அருளானந்தம் அதிமுகவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதுக்கடுத்து கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துல தனியா ஒரு அறை ஒதுக்கப்பட்டு இன் கேமரா முறையில பாதிக்கப்பட்ட பெண்களோட தகவல்கள் வெளியாகாத மாதிரி பாதுகாக்கப்பட்ட முறையில இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டுச்சு. இந்த வழக்குல 48 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா வழக்கோட தீர்ப்பை மே 13ஆம் தேதி நீதிபதி நந்தினி தேவி அறிவிச்சிருந்தாங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில இருந்து பலத்த பாதுகாப்புடன் மே 13ஆம் தேதி கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு ஆஜராக்கப்பட்டாங்க. வழக்கோட தீர்ப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்குல கைதாகி இருக்க 9 பேரும் இந்திய தண்டனை சட்டம் படி கூட்டு பாலியல் வன்கொடுமை பிரிவு 376D மற்றும் தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது 276 2N ஆகிய 2 முக்கியமான பிரிவுகள்ல குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதா நீதிபதி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில குற்றவாளிகள் 9 பேரும் வயதை காரணம் காட்டி குறைவான தண்டனை வழங்குமாறு கேட்டிருந்ததாகவும், அரசு தரப்புல கடுமையான வாதம் முன்வைக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு கடும் ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் முன்வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம வழக்குல அளிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் மூலம் மீட்கப்பட்டு இருக்கிறதாகவும், விஞ்ஞானபூர்வமான அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பலவற்றுக்கு இந்த வழக்குல தொழில்நுட்பம் உறுதுணையா இருந்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த வழக்கு தீர்ப்பை மே 13ஆம் தேதி பகல் 12:50 மணி அளவுல அறிவிச்ச நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கோட முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், 2வது குற்றவாளியான திருநாவுக்கரசு மற்றும் 5வது குற்றவாளியான மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பை அறிவிச்சிருக்காங்க. கூடவே 3வது குற்றவாளியான சதீஷ் மற்றும் 7வது குற்றவாளியான ஹரானிமஸ் பால் ஆகியோருக்கு 3 ஆயுள் தண்டனையும், 4வது குற்றவாளியான வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும் வழங்கியிருந்தாங்க.
6வது மற்றும் 8வது மற்றும் 9வது குற்றவாளியான பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோருக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் தீர்ப்பள வழங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒட்டுமொத்தமா 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்காங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு லேப்டாப், செல்போன், மெமரி கார்டு, கார் உள்ளிட்ட 30 எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்குல 390 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகைன்னு மொத்தம் 1500 பக்கங்கள் கொண்ட விசாரணை ஆவணங்கள் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டதோட விளைவா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நீதி கிடைச்சிருக்கு. மேல்முறையீடு செய்யப்பட்டா அங்கேயும் நீதி பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு.